ஹே வாட்ஸ்அப் நண்பர்களே, மீண்டும் மீண்டும் வருக நண்பர்களே. இன்றைய கதை ஒரு விவசாயியை பற்றியது. வாழ்வின் குறிக்கோள் எந்த வகையிலும் பெரிய ஆளாக ஆவான். அவனிடம் அபரிமிதமானது பணம், இதற்காக அவர் பல்வேறு வேலைகளை செய்து வருகிறார். அவர் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் என்று. கதை உள்ளது 1981. அவர் ஒரு இடத்தில் தோண்டுகிறார். சிறிது நேரம் கழித்து அவரது கடின உழைப்பு பலன் அளிக்கிறது. அவர் ஒரு வெள்ளித் துண்டை காண்கிறான். ஆனால் அவன் செய்கிறான், இங்கே நிறுத்த வேண்டாம். அவர் பெரிய ஒன்றை விரும்பினார், அதனால்தான் கிரானைட் போடுகிறார். மற்றும் அவன் மேலே செல்கிறது. அது வெடித்த பிறகு அவர் மீண்டும் கீழே வருகிறது. ஆனால் இதற்கிடையில் அவரது கால் அதன் காரணமாக நழுவுகிறது. எலும்புகள் உடைந்துவிடும். ஆனால் இந்த வலி ஏற்படுகிறது. அவரது தைரியத்தை உடைக்க வேண்டாம். அவர் மீண்டும் முயற்சிக்கிறார், அதே உடைந்த காலுடன். இந்த முறையும் அவருக்கு இன்னொரு துண்டு கிடைக்கிறது. அவர் மிகுந்த சிரமத்துடன் வருகிறார். மேலும் ஓவியம் தீட்டும்போது அருகில் சென்றடைகிறது. அவர் அந்த வெள்ளித்துண்டை கொடுத்து தன்னை பெற்றுக்கொள்ளும் ஊர் அவர். ஏனெனில் சிகிச்சை அது மட்டுமே தேவை. அவர் இரண்டு விஷயங்களை மட்டுமே விரும்புகிறார். ஒன்று பணம் மற்றும் மற்றொன்று அவரது சொந்த வாழ்க்கை. சரி, இங்கிருந்து கதை 6 ஆண்டுகள் முன்னோக்கி நகர்கிறது. மீண்டும் நாங்கள் டேனியலை பாருங்கள். அவருடைய வாழ்க்கை இப்போது உள்ளது மிகவும் மேம்பட்டது. இரவும் பகலும் தோண்டி எடுத்து சேகரித்து வைத்திருந்தான். அவனிடம் உள்ளது ஒரு சிறிய எண்ணெய் தோண்டும் இயந்திரத்தை உருவாக்கியது. அவர் பூமிக்கு அடியிலிருந்து எண்ணெய் எடுக்கிறார். இது அவருடைய வேலை. உண்மையில் முதலில் அவரது வயலுக்கு அடியில் எண்ணெய் கிடைத்தது. முற்றிலும் பிரித்தெடுக்கப்பட்டு விற்கப்பட்டது. அதன் பிறகு இப்போது அவர் அதில் வேலை செய்கிறார். இடம் எண்ணெய் கிடைக்க வாய்ப்புள்ள நிலத்தை தேடுகிறார். அது ஒருவருக்கு சொந்தமானது என்றால் பின்னர் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறார். அது இல்லை என்றால் பின்னர் யாருடைய அனுமதியும் இல்லாமல் எண்ணெய் தோண்டத் தொடங்குகிறார். ஒரு நாள் அவர் தொடங்குகிறார் எண்ணெய் தோண்டி. இதன்போது விபத்து ஏற்படுகிறது. அதில் அவருடன் பணிபுரியும் ஒருவர், அவருக்கும் ஒரு சிறிய மகன் இருந்தான், கொல்லப்படுகிறான். எப்பயாவது டேனியல் அவரை பார்க்கிறார். அவர் மிகவும் உணர்கிறார், மன்னிக்கவும். அதனால்தான் அவர் அவரை தத்தெடுக்கிறார். அவருக்கு ராணி என்று பெயரிட்டார். இப்போது காலம் செல்ல செல்ல டேனியல் தன் மகனை அழைத்துச் சென்றார். அவர் எங்கு சென்றாலும் அவருடன் சேர்ந்து. மக்கள் உணர்ந்தனர், அவர் ஒரு குடும்பஸ்தர் மற்றும் செய்வார் என்று. யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டாம். இதனால் மக்கள் அவரை நம்பத் தொடங்கினர். மேலும் அவர் தனது சொந்த நிலத்தை குத்தகைக்கு கொடுத்து வந்தார். அவர் பல ஆண்டுகளாக அதையே செய்து வருகிறார். அதில் அவரது அதிர்ஷ்டம் வித்தியாசமான திருப்பத்தை எடுத்துள்ளது. ஆனால் அது உண்மையில் இருக்கும் நீண்ட காலம் நீடிக்குமா? ராணிக்கும் உண்டு என்பதை இப்போது பார்க்கலாம். வளர்ந்த ஒரு நாள் அவன் வீட்டில் இருக்கும்போது பால் என்ற சிறுவன் அங்கு வருகிறான். அவர் அங்கு நினைக்கிறார் என்று அவரிடம் கூறுகிறார். அவரது நிலத்தின் கீழ் எண்ணெய் உள்ளது. அதனால் அவர் அவனுடைய நிலத்தின் இருப்பிடத்தை அவனிடம் கூறுகிறான். ஆனால் பால் இருக்கிறான். ஒருவேளை இந்த பயம், அவளால் முடியும் என்ற உணர்வு இருக்கிறது. அவனை காட்டிக் கொடுக்க. இது டேனியல் அவருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் $500 கொடுத்து அவரை கவர்ந்தார். அதனால் அவர் எல்லாவற்றையும் கொட்டுகிறார். இந்த வழியில் அவர் அடைகிறார் அவரது நிலத்தில் பஸ்டன். பாலின் அப்பா எங்கே அவரை மிகவும் அழகாக வரவேற்கிறது. ஆனால் டேனியல் தான் இங்கே என்ன செய்ய வந்திருக்கிறான் என்று யாரிடமும் சொல்லவில்லை. இது ஏனெனில் அத்தகைய நிலத்தில் துளையிடுவது சட்டவிரோதமானது. ஆனால் அவர் இன்னும் நான் ஏற்கனவே சொன்னது போல் செய்கிறேன். டேனியலுக்கு பணம்தான் எல்லாமே என்று சொல்லப்பட்டது. அதற்காக அவர் எதையும் செய்ய முடியும். யாருக்காகவும் எந்த நிலைக்கும் தள்ளுங்கள். ஆனால் இது பேராசை ஒரு நாள் அவன் மரணத்திற்கு காரணமாக இருக்கும். சரி, இப்போது டேனியல் ருணலுடன் அந்த நிலத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் அதை எடுக்க ஆரம்பிக்கிறது. சிறிது நேரம் கழித்து ஒரு இடத்தில் எண்ணெய் கசிவதைக் கண்டார். அதற்கு அவர் நிச்சயமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார். அவர் எதிர்பார்த்ததை விட அதிக எண்ணெய் வெளிவருகிறது. அதனால்தான் தன் திட்டத்தை ராணியிடம் கூறுகிறான். இப்போது அவர் இந்த நிலத்தை விரைவில் வாங்க விரும்புகிறது. மேலும் அருகில் உள்ள நிலங்கள். அதனால் அவர் ஒரு குழாய் அமைக்க முடியும், அவரது கப்பல் செலவுகளை சேமிக்கவும். இதனால்தான் இரவு உணவின் போது அவர் பாலுடன் பேசுகிறார். மேலும் அவர் அவர்களிடம் கூறுகிறார் அவர்களின் நிலத்தை வாங்க விரும்புகிறார். ஆனால் அவர் வழங்கும் விலை மிகவும் குறைவு. அதனால் அவர்கள் மறு. அப்போது பால் இவ்வாறு கூறுகிறார், அதன் அடியில் எண்ணெய் இருப்பதை மறந்துவிடக்கூடாது. அது எவ்வளவு இருக்கும்? எவரும் அறியார். ஆனால் டேனியல் பொய் சொல்கிறார். மிக குறைந்த எண்ணெய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறது. அவன் இந்த நிலத்தை வாங்குவது தன் மகன் என்பதற்காக. இந்த இடம் மிகவும் பிடிக்கும். அதனால்தான் அவர் $55,000 வழங்குகிறார். அது அந்த மக்களுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது நண்பர்களே. இது மிக அதிகமாக இருந்தது. இப்போது அது அவர்களின் திறனை விட அதிகமாக உள்ளது. அவர்கள் ஏன் ஆம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த நிலம் என்பது அவர்களுக்கு தெரியாது. $5,000 அல்ல, $5,00,000.
ஏனெனில் அதன் அடியில் எண்ணற்ற நிலங்கள் உள்ளன. அங்கே எண்ணெய் இருக்கிறது. அடுத்த நாள் டேனியல் நகரத்தின் எஜமானரிடம் செல்கிறார். மேலும் இந்த ஊரின் வரைபடத்தை காட்டும்படி கேட்கிறார். அதனால் அவர் நிலத்தைச் சுற்றியுள்ள பகுதியை வாங்க முடியும். இதன்போது அவர் தன் துணையை அழைத்து அதை அவனிடம் கூறுகிறான். அவரது கையில் ஒரு பெரிய ஒப்பந்தம் உள்ளது. அதனால்தான் தொழிலாளர்கள் அனைவரும் உடனடியாக இங்கு வரவழைக்கப்பட்டு வேலையை தொடங்கினர். டூஸ் மற்றும் நாங்கள் ரோனியையும் மேரியையும் ஒன்றாக பார்க்கிறோம். பாலின் தங்கையாக இருந்தவர். அவள் எங்கள் வீட்டில் யாரோ விளையாடுகிறார்கள் என்று அவனிடம் சொல்கிறான். ஒரு நாள் இதை செய்ய மறந்துவிட்டால் எங்க அப்பா என்னை நிறைய அடிப்பார். இப்போது ராணி இதை கேட்டு கொஞ்சம் ஆச்சரியப்படுகிறாள். இரண்டாவது காட்சியில் நாம் டேனியலை பார்க்கிறோம். இன்னும் நிலங்களை வாங்குவதில் மும்முரமாக இருந்தவர். ஆனால் ஒரு பையன் தன் நிலத்தை விற்காதவன். இது வில்லியம். ஆனால் டேனியல் ஒரு நாள் கண்டிப்பாக விற்றுவிடுவார் என்று தெரியும். ஏனெனில் அவருக்கு அருகில் இருந்த நிலம் அனைத்தும் விற்கப்பட்டுவிட்டது. இப்போது சில நாட்களாக அனைத்து தொழிலாளர்களும் அழைக்கப்படுகிறார்கள். இப்போது வேலை முழுவீச்சில் உள்ளது. அது ஏற்கனவே ஆரம்பித்திருந்தது. ஆனால் அதற்கு முன் டேனியல் அனைத்து கிராம மக்களையும் சந்தித்து அவர்களிடம் கூறுகிறார். இந்த துளையிடல் செயல்முறை மிக நீண்ட நேரம் எடுக்கும். எனவே அவருக்கு அவர்களின் உதவி தேவை. ஏனென்றால் வெளியூரில் இருந்து ஏராளமான தொழிலாளர்கள் வருவார்கள். யாருக்கு தங்குமிட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஊரில் உள்ள பள்ளியில் நல்ல சாலைகள் அமைக்க வேண்டும். அனைவருக்கும் பயனளிக்கும். இங்குள்ளவர்கள் செய்வார்கள், வேலையும் கிடைக்கும். இதை கேட்டு அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் இது உண்மையில் நடக்குமா, பிறகு தெரிந்து கொள்வோம். தற்போது டேனியலின் முழு கவனம் எண்ணெய் மீது உள்ளது. அவர் உடனே செய்வார். இயந்திரத்தை தொடங்க உத்தரவு கொடுக்கிறது. ஆனால் இதற்கிடையில் பால் அண்ணன் இலாஹி அங்கு வருகிறார். கிராமவாசிகள் விரும்புகிறார்கள் என்று அவரிடம் கூறுகிறார். வேலையை தொடங்குவதற்கு முன் நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். எனவே அவர் ஒப்புக்கொள்கிறார். பின்னர் வெளியே வருகிறார். அவர் அனைவரும் டேனியலுக்கு முன்னால் 3-4 நல்ல விஷயங்களை கூறுகிறார். பின்னர் ராணியை ஸ்டார்ட் பட்டனை அழுத்தச் சொல்கிறார். தீவேலை மெதுவாகவும் படிப்படியாகவும் தொடங்கியது. அவர்கள் நன்றாக பயிற்சி செய்கிறார்கள். இன்று டேனியல் முழு கிராமத்திற்கும் விருந்து கொடுக்கிறார். அதில் அவர் அனைவரையும் வாழ்த்துகிறார். பேச முயற்சிக்கிறார். ஆனால் இதற்கிடையில் நாம் தெரிந்து கொள்கிறோம், எண்ணெய் கிணற்றுக்குள் ஒரு வர்க்கம் இறக்கிறது என்று. டேனியல் இதை அறிந்ததும் அவர் அவர்கள் மீது மிகவும் கோபப்படுகிறார். ஏதேனும் விபத்து நடந்தால் அது நடந்தால் என்று அவர்களிடம் கூறுகிறார். உங்களுக்கு நேர்ந்தால் அந்த நபர்களே பொறுப்பாவார்கள். ஏனெனில் அது அவர்களின் அலட்சியத்தால் நடந்தது. அதன் பிறகு அவர் நாங்கள் இருக்கும் தேவாலயத்திற்கு செல்கிறார். ஒருவரிடமிருந்து தீய ஆவியை விரட்டிய கடவுளை பாருங்கள். அவர் இந்த காரியத்தை செய்யும் விதமும் அது நடக்கும். டேனியல் அவனை பார்த்ததும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். அவனுக்கு புரிகிறது கிராம மக்கள் எப்படி இருக்கிறார்கள். எல்லோரும் சென்ற பிறகு அவர் இலாஹியை சந்தித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். சில காலத்திற்கு முன்பு ஒரு மனிதன் கிணற்றில் இறந்து விட்டான் என்று, அதனால் நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கல்லறை ஆனா போய் கொஞ்சம் லவ் பண்ணு. இப்ப அவன் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் இறுதியில் அவர் இதை சொல்கிறார், இது ஆரம்பம்தான். இன்னும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கலாம். ஏனென்றால் அன்று நீ என்னை காதலிக்க அழைக்கவில்லை. நீ செய்தாய் நீங்களே. இது ஒரு பெரிய தவறு. இப்போது டேனியல் உணர்கிறார், இதை பற்றி மோசமானது. அதனால்தான் அவர் அவரை கேலி செய்கிறார். சரி, உன் அவமானத்திற்கு ஈடாக நான் இந்த தேவாலயத்தை புதுப்பிக்கிறேன். ஆனால் இதை சொல்லி சிறிது நேரம் கழித்து விஷயங்கள் மெதுவாக மோசமாக தொடங்குகின்றன. போது வேலை நடக்கும் நாள். கிணற்றிலிருந்து எரிவாயு கசிவு தொடங்குகிறது. அனைத்தையும் அழிக்கிறது. டேனியல் வரும்போது இது பற்றி தெரியும். அவர் ஓடி மற்றும் தன் குழந்தையை வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் நேரம் ஒரு கூர்மையான ஒரு வெடிப்பு காரணமாக முழு எண்ணெய் பெறுகிறது. எரிந்து சாம்பலாகி ஒரு நொடியில் அனைத்தும் அழிந்துவிடும். ஆனாலும் டேனியலுக்கு இன்னும் பிரச்சனை தீரவில்லை. அடுத்த நாள் ஹென்றி என்ற மனிதர் டேனியலிடம் வருகிறார். யார் அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அவர் என்று கூறுகிறார். அவருடைய வளர்ப்பு சகோதரர் மோலி சகோதரி மற்றும் அவர் உங்கள் முகவரியை பற்றி கூறினார். ஆனால் டேனியல் செய்கிறார், எதுவும் நினைவில் இல்லை. அதனால் அவர் ஹென்ரியை சந்தேகிக்கிறார். அவர் ஒரு விதமாக இருக்கலாம் என்று திருடன். இல்லை, ஆனால் பேசும்போது ஹென்றி அவனைப் போலவே அவனும் செய்ததாகச் சொல்கிறான். முன்பு தோண்டும் வேலை. ஆனால் அவருக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. அவர் என்னிடம் மட்டுமே இருக்கிறது என்று டேனியல் கூறுகிறார். சிறிய வேலை செய்ய இங்கு வந்தேன். எனவே அவர் எடுத்துக்கொள்கிறார். அவனுடன் அவன் பின்னர் இருவரும் இரவு வெகு நேரம் வரை பேசிக்கொண்டே இருங்கள். அதில் ஹென்றி தன்னை பற்றி அனைத்தையும் கூறுகிறான். ஆனால் டேனியல் அவனிடம் சில விஷயங்களை மட்டுமே கூறுகிறான். அவரது முன்னேற்றம் மற்றும் வெற்றி பற்றி மட்டுமே. மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று அர்த்தம். அது செய்கிறது. அன்றிரவு அவனுக்கு அது முக்கியமில்லை. ரோனிக்கு என்ன ஆகிறது? அவன் வீட்டை தீயிட்டு எரிக்க ஆரம்பித்தான். வெளியே ஓடினான்.
ஆனால் டேனியல் அவனை பிடித்தான். ஏன் என்று கேட்கிறார். இதைச் செய்தார். பின்னர் அவர் இந்த இடத்தை விட்டு விலகி இருப்பதாக கூறுகிறார். அவர் சோர்ந்து போனார். அவர் எங்காவது செல்ல வேண்டும். அதனால் அடுத்த நாள் டேனியல் ரன்லியுடன்